அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் முக்திநாத் திருக்கோவிலை பற்றி அறிவோம். ஆண்டின் மார்ச் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை முடியக்கூடிய முக்திநாதர் தரிசனம் செய்ய ஏற்ற காலமாகும். கடும் குளிர் மற்றும் மேகமூட்டத்தால் முக்திநாத் பயணம் கடுமையானது. காட்மாண்டிலிருந்து பொக்ராவை அடைந்து அங்கிருந்து வான் வழியாக ஹெலிகாப்டர் அல்லது சிற்றுந்து மூலம் முக்திநாதரை தரிசிக்கலாம். முக்திநாதர் செல்லும் வழியில் ராணி பவ்லா, ஜோர்கோட், ஜார்காட், சோங்கூர், ஜாக் கம்பெனி அல்லது ஜம்சோம் ஆகிய இடங்களில் தங்க வசதி உள்ளது. சிற்றுன்று மூலம் காட்மாண்டிலிருந்து 377 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முக்திநாத் கோயிலை அடைய 10 மணி நேரமாகும். காட்மாண்டிலிருந்து வான் வழியாக 194 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த முக்திநாத். வைணவர்கள் போற்றும் 108 திவ்ய தேசங்களில் முக்திநாத் 105வது திவ்ய தேசமாகும். திருமங்கையாழ்வார் மற்றும் பெரியாழ்வார் ஆகியோர்களின் முக்திநாதரை போற்றி பாடி மங்கள் சாசனம் செய்துள்ளனர். ஆண்டின் மார்ச் மாதம் முதல் ஜூன் மாதம் முடிய முக்திநாத் தரிசனம் செய்ய ஏற்ற காலமாகும். முக்திநாத்தில் பாயும் கண்டையை ஆற்றில் கிடைக்கும் சால கிராமத்தை வைணவர்கள் நாராயணனின் அம்சமாக கருதி வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபடுகிறார்கள். சால கிராமம் என்பது ஒரு கூழாங்கல் வடிவத்தில் அமைந்துள்ள கற்களாகும். முக்திநாத் இருப்பிடத்தை 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக சாக்தர்கள் கருதுகிறார்கள். திபெத்திய பௌத்தர்கள் முக்திநாத்தை 100 புனித நீர்நிலைகளில் போற்றப்பட்டு வழிபாடு செய்கிறார்கள். தாந்திரிக திபெத்திய பௌத்தர்கள் முக்திநாத்தில் உள்ள பாகினி என்ற பெண் தெய்வத்தின் இருப்பிடமாக கருதுகிறார்கள். நமது ஆன்மீக உலகில் சில இடங்கள் இயற்கையின் அழகையும் தெய்வீக சக்தியையும் ஒருங்கே கொண்டுள்ளன. அத்தகைய ஒரு புனித ஸ்தலம்தான் நேபாளத்தில் உள்ள ஸ்ரீ முக்திநாதர் திருக்கோவில் அல்லது முக்திநாத் கோவில். மிக உயரமான இமயமலையின் மடியில் 3710 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த கோவில் இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் சமமான புனிதமான திருக்கோவிலாகும். இங்கு சென்று தரிசனம் செய்வது பிறவு பணியில் இருந்து விடுதலை, முக்தி அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. முக்திநாத் கோவிலின் தோற்றம் பழங்கால புராணங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. 1815ஆம் ஆண்டில் நேபாள அரசி சுபர்ணா பிரபா தேவியால் முக்கோண வடிவிலான அமைப்பில் கோவில் கட்டப்பட்டுள்ளது. புராணங்கள் படி துளசி தேவி விஷ்ணுவை சபித்ததால் அவர் சாலி கிராமம் கற்களாக மாறினார். அந்த கற்கள் காளி கண்டை ஆற்றில் உருவாகின்றன. அங்கு விஷ்ணு தவம் செய்து முக்தி அடைந்தார் என்பது ஐதீகம். இந்த கோவிலில் அர்ச்சனை, சிறப்பு வழிபாடுகள் என்று எதுவும் கிடையாது. சிறு மணி பிரார்த்தனையாக கட்டும் வழக்கம் மட்டும் உள்ளது. லட்ச தீபம் ஏற்றும் வழிபாடு உண்டு. இங்கு உள்ள சிறிய யாகசாலையில் எப்பொழுதும் அக்னி எரிந்து கொண்டிருக்கும். அதில் நமோ ஹோமம் செய்து கொள்ளலாம். கருவறையில் உள்ள இறைவனுக்கு நம் ஊரில் நடப்பது போல அபிஷேகம் செய்வது கிடையாது. செம்பு தட்டில் 5 கிண்ணங்கள் இருக்கும். அதில் சந்தனம், குங்குமம், ஜவ்வாது போன்றவை இருக்கும். அவற்றை ஒரு துணியில் தொட்டு முக்திநாதரை துடைப்பார்கள். அதுதான் அங்கே அபிஷேகம் ஆகும். இந்த ஆலயத்தில் 108 தீர்த்தங்கள் செயற்கையாக அமைக்கப்பட்டுள்ளன. ஒரு தொட்டியில் தனித்தனி குழாய் வைத்து இந்த தீர்த்தங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. இது தவிர பாவ புண்ணிய தீர்த்தங்கள் என்றும் 2 தீர்த்தங்கள் உள்ளன. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறா உண்மையிலே. இதுதான் நான் எதிர்பார்த்துருந்தேன். அதிகமாகிட்டே இருக்கு. இமாலயத்தில் போய் பார்க்க முடியும். சரியா இருக்குது. இது அப்படியே ஜூம் பண்ண பாரு, உங்களுக்கு கிளியர். இன்னும் இறங்கினே கீழே இறங்கலடா, பனி இல்லை, கட்டியது. அதான் இன்னும் இறங்கினே போடுறா. நான் வீடியோவாக போடுவேன். நீ ஷார்ட்ஸாக போட மாட்டேன். கூட்டு இல்லை ஆமாம், நான் ஷார்ட்ஸ் போட போகிறேன். சரி, யூடியூப் நார்மல் ஓப்பன் பண்ணிக்கலாம்ல. கரெக்டாக எனக்கு பர்மிஷன். கொஞ்சம் அந்த எடிட்டிங்கு அந்த இதெல்லாம் வச்சு போட்டால் கரெக்டாக இருக்கும். எது டைட்டில்லாம் வச்சு டவல் நீங்கள் மச்சான். ஏய் மச்சான், ஓகே மச்சான். என்ன சொல்கிறேன், அதுவும் நாங்கள் அது என்னன்னு தெரியல. அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஜாம்சர்லேருந்து முக்திநாத்துக்கு போயிட்டுருக்கோம்.
ஜாம்சன்லிருந்து முக்திநாத் செல்லும் வழியில் இருக்கான் சூரிய உதயவதி. வணக்கம். முக்திநாத்துக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்தாச்சு. நீங்கள் பார்த்துக்கிறது முக்திநாத் தான். முக்திநாத் இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடைப்பயணம். இல்லை டோலி ஆப்ஷன் இருக்குது. டோலியில் போகலாம், குதிரையில் போகலாம். நாம் வந்து நடந்து போக போகிறோம். பாருங்கள், அப்படியே சுற்றி காட்டுறோம் பாருங்கள். இது முக்திநாத் பார்க்கிங் பிளேஸு. அதை சுற்றி பனிமலைகள் இருக்குது.
ஃப்ரண்ட் எடுத்துலாமா பேக் எடுத்துலாமா? வா 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 சரி சீக்கிரம் வாசினே. பிடிக்கல எனக்கு பார்த்தா தெரியுது பேசுறது. சரி அதனால தான் நான் என்ன பண்ணேன், நான் சாப்பிட முன்னாடி பூரியில் எடுத்து கொடுத்தேன் எல்லாருக்கும். நீ கையோட வாங்கிட்டு இருக்கலாம். அவங்க 2 பேரும் சொல்கிறேன். ஒரு 4 பேர் கை வைக்காம இருக்கு. கரண்ட் இல்லை. நம்ம ரேட்டு காசு சொல்லுவாங்க. இது 300 ரவுஸ். நீங்கள் எவ்வளோ? 300ரூவா. 300 தோணும். ரவி இல்லை ஓகே, இது 65 ரூபா. 69 ரூபா. ஆமாம், அங்கே இது கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கு திக்கா இருக்கு. எங்கே வேணும்? இதுதான் 300 தோணும். இங்கே அதே தான் இது. அது 300 ரூபாய். அதான் சொல்கிறேன். 300 ரூபாயா? உண்மையாவா? 250 ரூபா 300 ரூபா அதிகம் தான். அதே தம்ப ரேட்டு அதிகமாங்க. நான் தான் சொன்னேன். இது நல்லா இருக்கு. அந்த உணர்ச்சி தெரியுதா? ஓரளவுக்கு தெரியுதா? இதுல தெரியுது. இதில் தெரியுது. நான் கை நம்ம கை வெளியே இருந்ததுயா, அது அந்த கூலிங் அப்படியே இருக்கு. அப்படியே நிற்குது கூலிங். ஒன்றும் வெளியே போகல. அது அவனை வருஷத்தில் வந்தால் லேட் பண்ணுவான். சின்ன நீ முன்ன போயிட்டு சின்ன டென்ஷன் இல்லை. எனக்கே மூச்சு வாங்குது பயங்கரமா. ஆக்சிஜன் கம்மி. ஆக்சிஜன் கம்மி. நல்லா ஆராம்சா வர்றேன். வர்றேன் இன்னும் இந்த பாரு எனக்கு இல்லைன்னா பிரீத்திங் பண்ணீங்க. இதை பண்ணீங்க பிரீத்திங் ஒரு 5 தடவை. புரிஞ்சுக்கலடா அவன். எல்லாம் அடிச்சுட்டு போகிறாங்க. யூரின் போகிறான். ஒன்று இல்லை வரல. அவன்றான். அவன் வந்தானே. ஏய், எனக்கு டென்ஷனாக வந்து தெரியுமா? அந்த டைம் நான் வரல. அந்த வந்துட்டேன். சரி விடு. எல்லாரும் பேசக்கூடாது. அது டாமினேட் பண்ணக்கூடாது. யூரின் போகிறாங்களா? சரி விடுப்பா. அதை அடக்க முடியுமா? ஜெய் ஸ்ரீ புரிஞ்சிக்கணும் மாட்டான். இது மேலே ஏறணுமா? ஏறுமா? ஆமாம், அது மேலே தான் ஆகணும். இது மேலே அது அங்கே இல்லை. அது வேற. அது வேற நடத்தாது. ஏதோ வித்தியாசம் தெரியுதுடா மூச்சு வாங்குறது. ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி இருக்குங்க. கற்பூரம் எங்க கற்பூரம் வந்து ஏற்றிங்கன்னா அங்கே ஒன்று கற்பூரம் வாங்கிக்கோ. அப்படியே மோந்து பார்த்துக்கோங்க. போட்டுக்கலாம். ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி இருக்கு. ஆக்சிஜன் வந்து நார்மல் லெவலில் இருக்காது, கம்மியாக இருக்கும் இங்கே. இன்னும் போக கதை கந்தல் போடுது. என்ன ஆகுது? குளுக்கோஸ் வாங்கிக்கோங்க. அதுதான் சொல்லிட்டு பொறுமையாக போ. பொறுமையாக நல்லா சுவாசிச்சு பொறுமையாக போ. அவங்க மாதிரி ஆசைப்பட வேணாம். மூச்சு வாங்க. 2000 எனக்கே டக்கு டக்குன்னு அடிக்கும். 60 மீட்டர்ல இருக்கணும். டக்கு டக்குன்னு அடிக்கும். அவங்க இறங்கினவனே நீ தவிர ஏதோ ஒருத்தர் ஆள் பிடிச்சா அப்படி இருக்கும். பாடி பாம் ஆகணும். நடக்க தான் மாமா ஆகும். ஆமாம், சும்மா அந்த பாடி மாமா ஆகணும். மாமா ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் நார்மல் ஆகும். ஆரம்பத்தில் படவரப்பு இருக்குது. எனக்கு வரும்போது இது ஏறும்போது அப்படி தலை சுற்றி ஒரு மாதிரி படவரப்பு இருக்குது. காரணம் வந்து ஆக்சிஜன் டெஃபி எங்கே வந்து கம்மி. அப்படியா? எனக்கு ஒரு ஆக்சிஜன் தேவைப்படும்டா. இல்ல அது ஓடுது. கற்பூரம் கற்பூரம் காய் வெட்ட கேட்டு பாரு. அது எடுக்கிறான் பாரு. அதுதான் குளுக்கோஸ் ஒன்று வாங்கிக்கோ. ग्लूकोज नहीं है। हाँ मिठाई 50 रुपीस। 50 ஒன்று போதும். नेपाल ना एक मिनट. नेपाल 80। நம்ம இந்தியா தொட்டு தான் சொல்றாங்க அவங்க. ஒன்று போதும். சும்மா ஆளுக்கு ஒன்று இது பண்ணலாம். இது என்னப்பா இது? मिठाई தரணுமா? இது என்னப்பா இது? இது வந்து தேங்காய் காய வச்சுக்கிறாங்க. ये आपका इंडियन मनी 1500। 1500 15 15 1500 1500 அது வந்து பயங்கர இது इंडियन मनी। எதுக்கு அது? ये बहुत अच्छा है फॉरवर्ड। இதுதான் லேடிஸ்க்கு சொட்டுதானா? சரி வரும்போது பார்த்துலாம் வா. இப்போ நான் வேலைக்கு வருதுண்ணா. இவனுங்க வேற ஏற்கனவே ஆயிரானுங்க இவனுங்க. கட் பண்ணிக்க அங்கே.
விக்ஸ் சாப்பிடக்கூடாது தெரியாமல் சாப்பிட்றான். ஏய் இப்போ சாப்பிடாப்பா அது விக்ஸ் சாப்பிட்டா அடைக்கும். அது என்ன பண்ண தெரியும், அந்த அந்த மிக்சர் பவர் இருக்கு பார்த்தியா, அது தொண்டையில் போகும்போது இன்னும் சில்னஸ் கொடுக்கும். அடைக்கிறாப்பா சில்னஸ் கொடுத்து தொண்டை வந்து புண்ணாக்கிடும். ஆமாம், அவன் தெரியாமல் மிக்ஸ் வாங்கி சாப்பிட்றான். சொன்னோட கேட்க மாட்டேன். சொன்னா நான் வாங்கிக்கிறேன்டா அப்படின்னு. எந்த ஊர்? எந்த ஊர்? அவன்தா மகாநகர் தான். மன்னார்த்தண்ணா? அது சொந்த ஊர் வார்க்கப்பட்டேன். ஆர்கேப்பட்டியா? சோழிக்கு வரப்பேன். தெரியும். ஓகே ஓகே. சில்னஸ் அப்படியே இருக்கு எனக்கு. அப்படியே இருக்கு. போகல. ஆனால் அவங்க வந்தானுங்களா நல்லா இருக்கு, வர மாட்டானுங்களே. ஆஃப் பண்ணிட்டா? இல்லை ஆஃப் பண்ணிட்டா. பாஸ் பண்ணிக்க இது பண்ணலாம். இல்லை நீங்கள் வேணா எடுத்துக்கீங்க. கையில் தூள் பண்ணுற அதில் நிற்கும் ஸ்மெல்லு. மினிமம் பார்த்தீங்கன்னா 5000 இது பார்த்து சம்பாதிச்சு வர்றாங்க. அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, வர்றாங்க. கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் வருவாங்கல்ல. நம்ம வந்து கோர்ட்டில் இருக்கலாம், கம்பெனியில் இருக்கிறோம், கார்பரேட் மீட்டிங்கில் இருப்போம். நம்ம வீட்டில் உட்காந்து தான் சம்பாதிக்க முடியாது. மினிமம் 20 நாள் ஓடணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் கூட ஒரு சைஸ் சொல்கிறீங்க, அங்கே இருக்கிறவங்க பார்த்துக்கிறாங்களா இல்லையா? பார்த்துக்கணும். பாஸ் பண்ணிக்கலாம். அங்கேருந்து போய் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒன்றும் ஃபார்ம் பண்ணி ஆகணும். கொஞ்சம் ஆமாம், இது துறைமுகம் இது ஜெய் முக்திநாத் கோயில். மலைகளுக்கு இடையில தான் அந்த கோயில் இருக்கு. பண்ணப்படும். முக்திநாத் தீர்த்தகுளம். தேவஸ்தானம் முக்திநாத் பெருமாள் தேவஸ்தானம் தீர்த்தகுளம். 108 தீர்த்தங்கள். தீர்த்தங்கள். 108 தீர்த்தங்கள்.
தேவஸ்தான். பொருட்களை வைக்க வேண்டும். पार्क है ना इधर. अच्छा म घर आउँछ अन्त यता आएर फोन हानेर देखाएर मात्रै अब यता போயிட்டு வந்துடுறா. போத்தன போங்கன்ற அதான் லாக் ஆகிட்டு அவரே கண்ணோட கண்ணா முக்திநாத் அமைந்துள்ள புத்தர் ஸ்டாச்சு. முக்திநாத் தரிசனம் முடிச்சாச்சு நல்லபடியா. முக்தி நாராயணன தரிசனம் முடிச்சு இப்பொழுது முக்திநாத் அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு போகிறோம். தரிசனம் ரொம்ப அருமையாக இருந்தது. தீர்த்த குளத்தில் குளிச்சுட்டு 108 விட அந்த தீர்த்தங்களில் குளிச்சுட்டு தரிசனம் படித்தாச்சு வெற்றிகரமாக. நல்ல குளிரில் தீர்த்த குளத்தில் இறங்கும்போது பயங்கரமாக அப்படியே உடம்புலாம் உதிரது இருந்தாலும் குளிச்சுட்டு வரும்போது மனசுக்குள்ளே ஒரு அமைதி, அருமையான ஒரு தரிசனம். அப்படியே பாருங்கள் சீனிவாசர் நண்பர். வரும்போது ஏறும்போது வந்து இங்கே ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி இருக்குது, கொஞ்சம் பற்றாக்குறை ஆக்சிஜன். அதனால் வந்து மேலே ஏறும்போது கொஞ்சம் மூச்சு அடிக்கடிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மூச்சு ஓடுறது. அதனால் அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக தான் வரணும். ஒரு சிலர் கற்பூரம் எடுத்துகிட்டு வந்து அதை மோந்துக்கினே வருவாங்க. அது ஆக்சிஜன் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு. பாருங்க சுற்றி பனிமலைகள், அதில் பிரம்மாண்டமான ஒரு வியூ. இதை பாருங்க அந்த படிக்கட்டு, லாஸ்ட் படிக்கட்டு. அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் பார்க்கிங் ஏரியாவுக்கு. வெற்றிகரமாக பார்க்கிங் போயிட்டோம்னா நம்ம புக்காராவுக்கு ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். இங்கேருந்து புக்காரா போகிறதுக்கு ஒரு 7 மணி நேரம் ட்ராவல்ஸ் ஆகும், ட்ராவலிங் டைமு. அப்படியே பாருங்கள் அது குதிரையில் வர்றாங்க பாருங்கள். அந்த பார்க்கிங் ஏரியாவிலேருந்து குதிரையில் வந்து இந்த இடத்துல விட்டுருவாங்க. டோலி ஹெலிபேட் மூணுமே இந்த லொக்கேஷன். ஆமாம், இந்த ஹெலிபேட் இங்கே இருக்குது. இங்கே குதிரை லொக்கேஷனு, டோலி லொக்கேஷனு எல்லாமே இங்கே தான் இருக்குது. குதிரை அந்த இங்கேருந்து அது வரையும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அது வரையும் போயிடுது. கோவில் பக்கத்துலேயே போயிடுது. 1000 ரூபா. ஆமாம், ஒருத்தருக்கு 1000 ருபீஸ் கீழேருந்து போகிறதா இருந்தால் இந்தியன் ருபி கேட்குறாங்க. ஹெலிகாப்டர் மேடைக்கு 4000 ரூபா. ஆமாம், ஹெலிகாப்டர் மேடைக்கு அது ஹெலிகாப்டர் வந்து அது புக்கிங் பண்ண ஆன்லைன் புக்கிங்கு. அது கிடைக்கிறதுக்கு கஷ்டம், முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணால் தான் கிடைக்கும்.
நல்லா பாருங்க மலை உச்சி அப்படியே அந்த மேகங்கள் சூழ்ந்த பனிமலைகள் 3000 மீட்டருக்கு தொலைவில் இருக்கும். 3000 மீட்டர் 3560 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து அது ஹைட்டில் இருக்கணும் நம்ம. அதனால தான் ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி வருது இங்கே. அதனால் வந்து கொஞ்சம் நல்லா மூச்சு பயிற்சிலாம் செஞ்சுட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். ஏன்னா வந்து கொஞ்சம் ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால இங்கே ஏறும்போது பயங்கர டயர்டாக இருக்குது, மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துன்னு வர்றது ரொம்ப நல்லது. கொஞ்சம் அதாவது படிக்கட்டு ஒரு 10 அடிக்கு ஒரு முறை ரெஸ்ட் எடுத்து தேவைப்படுது. அந்த இடத்துல இருந்து அந்த வளைவு இருக்குல்லையே அதிலிருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 25 நிமிஷம் ஆகிடும். இதே வயசானவங்க வந்தால் ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். சரி, ஓகே. நம்ம சுவாமிகள் வந்து அங்கே முக்திநாத்திற்கு வந்திருக்காரு. நம்ம தமிழ்நாடு தான், தஞ்சாவூர்லேருந்து இருக்காரு, இங்கே வந்திருக்காரு. சுவாமிகள் வந்து அந்த முக்திநாத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி. ஏதாவது முக்திநாத் முக்தி தலம் தான். இது போடுறேன், யூடியூப்ல போடுறது. நமக்கு தெரியாது, 8 வருஷமா இருக்கோம். இந்தியில இதோட ஸ்டோரி நமக்கு தெரியும். எத்தனை வருஷமா இருக்கீங்க இங்கே? 8 வருஷமா இருக்கீங்க. சரிங்க சார். சரிங்க. ஓகே சார். ஸ்டோரி நேபாளக்காரன்ட்ட கேட்டீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. அது நம்ம ஆளுங்க புரியணும்ல. புரியணும்ல. அது இல்லை, ஹிந்தியில் சொல்லுவாங்க. ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி அந்த அளவுக்கு வராது. அந்த அளவுக்கு இல்லை, லைட்டாக. கைலாயத்துக்கு வர்றவங்களுக்கு மோட்சம் கொடுக்குறப்ப இங்கே வந்தால் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்குறப்ப நாராயணன் கேட்க நீங்க வரப்ப முக்தி கொடுன்னு சொல்லி. கைலாம் எங்கிருந்து ஷார்ட் கட்டா இல்லை அந்த இந்தியா இது பண்ணணுமா? இங்கேருந்து போகலாம், பார்டர் நேபாள் பார்டர் போகலாமா? நம்ம வந்து இப்போ சரியான ப்ரூஃப் இருந்தால் போவோம், இல்லைன்னா விட மாட்டோம். இல்லைன்னா இந்தியா வழியில தான் நம்ம இந்தியாக்காரங்க வந்து இந்தியா வழியில தான் விடுவோம், நேபாள் வழியில் விட மாட்டோம். பாபாவே ஏற்ற மாட்டாங்க. எப்படி சாமி இப்படி இங்கே வந்துட்டீங்க? என்ன காரணம்? எல்லாம் இறைவன் அருள் தான். படித்த வேலை கிடைக்கும். இந்த படிப்பு தான் படித்தோம்னா அந்த வேலை தானே கிடைக்கும். பிடிச்சது இந்த வேலை படித்தது. கலெக்டர் 100% கலெக்டர் படித்தா 100% கலெக்டர் கிடைக்காது. கரெக்டாக ஆயிடுவான். 100% படிக்கிறோம். 100% ஆன்மீகத்தில் உள்ள 100% சாமியாராக தான் ஆகும். வேற எதுவும் ஆக முடியும். சரிங்க சார். நன்றி. சந்தோஷம். ஓகே.